விஷயத்த யாருமே உங்கள் முகத்துக்கு நேராக சொல்லியிருக்கவே மாட்டாங்க. உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் பண்ணுற சில விஷயங்கள்னால மற்றவங்களுக்கு நீங்கள் அன்அட்ராக்டிவ் பர்சனாக தெரிவிங்க. ஆனால் அது என்ன விஷயம்னு உங்கள் கூட இருக்கிறவங்களும் சொல்ல மாட்டாங்க. ஏன் நீங்களே அதை நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. நானும் அப்படி தான் இருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் அன்அட்ராக்டிவ் ஹேபிட்டை ஒரு லிஸ்ட் எடுத்து பார்க்கும்போது தான் எனக்கே தெரியாமல் நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்கேன்னு தெரிஞ்சுது. உங்களை அன்அட்ராக்டிவாக காட்டுற 5 ஹேபிட்டை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இதை நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா அன்அட்ராக்டிவ் பர்சன்லேருந்து அட்ராக்டிவ் பர்சனாக மாறிடுவீங்க. ஹேபிட் நம்பர் 1, அவாய்ட் டெய்லி ஷவரிங். சில நேரத்தில் உடம்பு ரொம்ப சோர்வாக இருந்துச்சுன்னா அன்னைக்கு குளிக்க மாட்டேன். அதே ட்ரெஸ்ஸை தான் போட்டிருப்பேன். இதெல்லாம் யார் கவனிக்க போகிறாங்கன்னு நினச்சேன். ஆனால் மற்றவங்க இதை கவனிச்சிருக்காங்க. அவங்க என்கிட்ட நேராக எதுவும் கேட்கலனாலும் என்கிட்ட இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ண ஆரம்பித்தாங்க. என்கிட்ட பேசுகிறத குறைச்சிக்கிட்டாங்க. அப்போது என்ன புரியல, ஆனால் இப்போ தான் புரியுது. உங்கள் ஸ்மெல், உங்கள் ஸ்கின், உங்கள் ஹேர் இதெல்லாம் தான் பீப்புள் ஃபஸ்ட்டு நோட்டீஸ் பண்ணுற விஷயம். அந்த ஃபஸ்ட் இம்ப்ரெஷனே மோசமாக இருந்ததுன்னா நீங்கள் எவ்வளோ நல்லவங்களா இருந்தாலும் பீப்புள் உங்கள் பக்கத்தில் கூட வரமாட்டாங்க. நம்மளை க்ளீனாக வச்சுக்கிறது ஹை மெயின்டெனன்ஸ்லாம் இல்லை. அது பேசிக்கான விஷயம், உங்களுக்காகவும் உங்களை மீட் பண்ணுற பீப்புளுக்காகவும். ஹேபிட் நம்பர் 2, மவுத் பிரீத்திங் ஸ்மெல். நான் என்னோட ஃப்ரெண்டு கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது என்ன ஆகுனா, அவள் பேசும்போது அவள் வாயிலிருந்து ஒரு பேட் ஸ்மெல் வரும். அது எனக்கு சுத்தமாக பிடிக்காது. இதனாலே நான் அவகிட்ட அதிகமாக பேச மாட்டேன். ஆனால் இது வரைக்குமே நான் இதை பற்றி அவகிட்ட சொன்னதே இல்லை. அதே மாதிரி இந்த விஷயம் உங்களுக்கு இருந்தால் யாருமே உங்ககிட்ட டைரெக்டாக சொல்ல மாட்டாங்க. ஆனால் உங்களை அவாய்ட் பண்ணிடுவாங்க. இந்த பேட் ப்ரீத் எதனால் வரும்னா, ப்ராப்பராக ப்ரஷ் பண்ணாமல் இருக்கிறது, தண்ணி கம்மியாக குடிக்கிறது, டங்கை க்ளீன் பண்ணாமல் இருக்கிறதுனால வரும். ஒருத்தவங்க உங்ககிட்ட பேச வந்துட்டு திடீர்னு உங்களை அவாய்ட் பண்ணிட்டு போறாங்கன்னா அதோட ரீசன் இதுவா தான் இருக்கும். அதனால இதை சரி பண்ணிடுங்க. ஹேபிட் நம்பர் 3, ஓவர் ஈட்டிங். ஜங்க் ஃபுட், ஃபாஸ்ட் ஃபுட் இதெல்லாம் தொடர்ந்து சாப்பிடும்போது என்ன ஆகுனா, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் உங்க தோற்றம் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். ஸ்கின் டல் ஆகிடும், ஃபேஸ் வீங்கின மாதிரி தெரியும், பாடியில் எனர்ஜி இருக்காது. உங்களை அட்ராக்டிவாக காட்டுற எல்லா விஷயங்களையும் ஆப்போசிட்டாக மாற்றி உங்களை அன்அட்ராக்டிவாக காட்டும். இது வரைக்குமே கவனிக்காமல் இருந்தீங்கன்னா இனிமே நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க, எவ்வளோ சாப்பிட்றீங்கன்னு கவனித்து ஹெல்த்தியாக சாப்பிடும்போது ஸ்கின் க்ளோ ஆகும், ஃபேஸ் ஸ்ட்ரக்சராக இருக்கும், பாடி எனர்ஜெட்டிக்காக இருக்கும். ஹேபிட் நம்பர் 4, ஹஞ்சிங் ஓவர் யுவர் மொபைல். நான் மொபைல் யூஸ் பண்ணும்போது அதிகமாக இந்த போஸ்டரில் தான் இருப்பேன். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இதை பற்றி ரீசர்ச் பண்ணும்போது இந்த போஸ்டரோட டேஞ்சர் சைடை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். ஏன்னா இதை கண்டினியூவாக பண்ணிட்டு இருந்தா சீக்கிரமாகவே உடம்பு கூன் விழுந்த மாதிரி ஆகிடுமா. அது மட்டும் இல்லாமல் இது நம்ம ஹைட்டையும் குறைச்சிடுமா. இது நம்ம அப்பீரியன்ஸை மட்டும் அஃபெக்ட் பண்ணல, ஹெல்த்தையும் அஃபெக்ட் பண்ணுது. சைக்காலஜி ஸ்டடீஸ் கூட என்ன சொல்லுதுன்னா, க்ளோசர் போர்ஷனில் இருக்க பீப்புளுக்கு நேச்சுரலாகவே கான்ஃபிடென்ட் கம்மியாக இருக்கும். ஆனால் ஸ்ட்ரெயிட் போர்ஷனில் இருக்க பீப்புள் ஆட்டோமேட்டிக்காகவே மோர் கான்ஃபிடென்ட், மோர் அட்ராக்டிவாக தெரிவாங்க. நீங்கள் அட்ராக்டிவாக தெரியணும்னா உங்கள் பாடியை ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்க ட்ரெயின் பண்ணுங்கள். ஹேபிட் நம்பர் 5, புவர் லிசனிங். ஒருத்தவங்க உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க சொல்கிறத லிசன் பண்ணாமல் நீங்கள் ஃபோனை பார்த்துட்டு ஃபோனை செக் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த விஷயம் அவங்களுக்கு ஒரு மெசேஜை அனுப்பும், நீ எனக்கு முக்கியமான பர்சன் இல்லைன்னு. இதனால் அவங்கக்கிட்ட அவங்க எமோஷனை ஷேர் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிடுவாங்க. உங்களுக்குள்ளே இருந்த கனெக்ஷனும் வீக் ஆகிடும். உங்களுக்கு பிடிச்ச பர்சன் உங்கள் கூட க்ளோஸாக இருக்கணும்னா அவங்க பேசும்போது எந்த விஷயத்துலையும் டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் அவங்க சொல்கிறத ஃபுல் அட்டென்ஷன் கொடுத்து கேளுங்க. இப்படி பண்ணுறதுனால உங்கள் கூட டீப்பாக கனெக்ட் ஆகுவாங்க. இந்த 5 ஹேபிட்டில் நீங்கள் எந்த ஹேபிட்டை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.